பாலில் சில தனியார் நிறுவனங்கள் ரசாயனங்களை கலப்பதாக நுகர்வோர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். அதேபோல் அதிக ஆதாயம் அடைவதற்காக ஒரு சிலர் சுகாதாரமற்ற தண்ணீர், யூரியா போன்றவற்றை கலப்பதாகவும் இதனால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மடியில் இதெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டாங்க. பண்ணி அப்படியே பாலை கறந்து அதை ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மெயின் ரோட்டில் இருக்கிற இடத்துல கொண்டாந்து பூல் பண்ணுவாங்க. அங்கே இருக்க ஒரு 10 விவசாயி இருக்காங்கன்னா அவங்க கொண்டு வந்து வைப்பாங்க. அப்போ அது வைக்கிற போது அந்த காலத்துலேயும் ரொம்ப சுத்தமான கேனில் கொண்டாந்து வைப்பாங்க. ஆனால் இப்போ பிளாஸ்டிக் கேன் அந்த மாதிரி முதல்ல கேனே சுகாதாரற்ற முறையில் இருக்குது. இந்த மாதிரி பால் வரும்போது பாலில் பால் எல்லாரும் கூற முடியாது. சில பேர் ஒரு வருமான நோக்கம் லாப நோக்கோடையும் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை கலப்பாங்க. தண்ணியை கலக்கிற போது தண்ணி அந்த காலத்தில் சுத்தமாக இருந்தது. இப்போ வாய்க்காலில் வர தண்ணியெலாம் அசுத்தம் செய்யப்பட்ட தண்ணிகள் வருகிறது. அந்த தண்ணியை கலக்கும்போது அதில் ஈகோலிங்கிற வியாதி, அதாவது வயிற்றுப்போக்கு, அந்த மாதிரி வயிற்றுப்போக்கு, பேதி அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தண்ணியை கலக்குறாங்க. அந்த தண்ணி கலந்ததுனால தின்னாக இருக்குங்கிறதுனால அதை திக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ச் பவுடர் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி யூரியா விவசாயிகள்கிட்ட ஈஸியாக கிடைக்கிறது. அந்த யூரியாவை கலந்துட்டாங்கன்னா அது ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.